சான்றோர் பெருமக்களே, கீதா சாரல் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 6வது அத்தியாயம் தியான யோகம் என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக தியானம் என்றால் என்ன? இந்த தியானம் என்கின்றதை யார் செய்யணும், யார் செய்ய வேண்டியது இல்லை? தியானத்துடைய வகைகள் என்ன, செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதில் எது சிறப்பான முறை, இந்த தியானம் செய்வதனால நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன, நஷ்டங்கள் என்ன என்று பல கேள்விகளுக்கு இன்றைக்கு நம்ம சிந்தனை விடைபெறுத்து பெறுவதற்காக இருக்கின்றோம். கீதையினுடைய முதல் அத்தியாயத்திலேயே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரதிநிதியாக மனிதன் என்ற இயக்கத்திலே அடிப்படையாக உள்ள மனம் என்பதன் பிரதிநிதியாக அர்ஜுனன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த மனதிலே உருவாகக்கூடிய துயரங்கள் வர்ணிக்கப்பட்டது. அந்த துன்பங்களிலிருந்து வெளிப்படுவதற்கான வழிவகை என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்வதாக, அதாவது அறிவு மனதுக்கு பதில் சொல்வதாக. இறைவன் என்று எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு ஸ்தானத்தில் இருந்து ஞானத்தை போதிக்கிறார். அருணிநாதர் என்ற மகான் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பார். அப்ப குருவாக யார் வருகிறார்கள் என்றால் குரு சாட்சாத் பரபிரம்மம் என்று சொல்வார்கள். இறைவனேதான் குருவாக வந்து மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கான வாழ்க்கை நெறிகளை போதிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி கிருஷ்ண பரமாத்மா குரு ஸ்தானத்தில் இருந்து கீதை உபன்யாசத்தை துவங்குகின்றார். அப்படி தொடங்குகின்ற போது சாங்கிய யோகம் என்று ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை தொடங்குகின்றார். அந்த ஆத்மா என்பது என்ன என்ற விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கின்றார். கர்மவினை பதிவுகளே ஆன்மாவாக இருக்கிறது. அந்த பதிவுகளே மனம் என்ற நிலையில எண்ணங்களாக வந்து மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிறது என்கின்ற மனதின் இயல்புகளை அதில் விவரித்தாங்க. அப்ப மனதை நல்ல முறையிலே துன்பமில்லாத வகையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த அத்தியாயத்தில் கர்ம யோகம் என்று அதற்கு வழிவகை சொல்லப்பட்டது. இப்ப கர்மம் செய்வதனால தான் எல்லா இன்பத்தின்பும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே கர்ம யோகமாக மாற்றிவிட்டால் துன்பங்களை நீக்கி இன்பத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற வழிவகைகள் 3வது அத்தியாயத்திலே போதிக்கப்பட்டது. அந்த கர்ம யோகத்தை கூட ஞானம் சந்நியாசம் என்ற வகையில செய்கின்ற போது இந்த ஆன்மா பந்தங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறது என்று ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அந்த சந்நியாசம் என்றால் என்ன என்பதையே சிறப்பாக 5வது அத்தியாயத்தில் நேற்றைக்கு பார்த்தோம். அப்ப படிப்படியாக ஆன்மாவை பற்றிய விளக்கம், அதில் உள்ள கர்ம வினைகளை பற்றிய விளக்கம், அந்த வினைகள் வாழ்க்கையிலே செய்கின்ற தாக்கத்தை பற்றிய விளக்கம், அதிலிருந்து விடுபடுவதற்கு சந்நியாசம் என்ற பற்று அற்ற நிலையிலே பந்தப்படாது செயல் செய்யக்கூடிய விளக்கம். அதை தொடர்ந்து 6வது அத்தியாயம் வருகிறது தியானம். அப்ப தியானம் செய்வதற்கு உரிய பக்குவம் என்ன என்றாலே கர்ம சந்நியாசம், கர்மயோகம். அப்ப மனிதன்
தான் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து பந்தப்படாது செய்யக்கூடிய ஒரு யோக நெறியிலே செயல்படக்கூடிய பக்குவத்தை பெற்றாதான் தியானம் என்ற நிலைக்கு அவன் தகுதி உடையவன் ஆகிறான். அதனால இப்போ தியானம் என்றால் என்ன என்பதை அவன் வைத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலும் இன்னும் நம்ம சாதாரணமாக விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவையாக இருக்கிறது. மனதை சாதாரண வாழ்க்கை நிலையிலே எண்ணங்களாகவும் சொல் செயலாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எண்ணம் இல்லாத மனிதன் இருக்க முடியுதுங்களா? இல்லை எவ்வளோ நேரம் எண்ணம் இல்லாமல் நிற்க முடியுதுங்க? தூங்கிட்டோன்னு சொல்கிறோம், அந்த தூக்கமாவது நிம்மதியாக தூங்க விடுதா? நாள் முழுவதும் நனவுன்னா இரவு முழுவதும் கனவு. எங்கேயாவது ஏமாந்து போய் கொஞ்சம் அப்படியே உள்ளே போயிடும். அந்த ஓய்வில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆழ்நிலை, அறிதுயில் நிலை. அந்த கனவை தாண்டி ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். அது சில வினாடிகள் தான் நிற்கும். அதில் பெறக்கூடிய சக்தியே நமக்கு அடுத்த நாள் முழுவதும் 16 மணி நேரம் ஓட்டிடுறோம். அதனால் இந்த மனம் என்பது நிற்கிதான்னு பார்த்தீங்கன்னா அது நிற்காது என்பது தான் இயற்கை நீதி. அதை நிற்க வைக்க வேணும்னு முயற்சி பண்ணுறது அதுவும் ஒரு வகையில் அறியாமை தான். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ மனம் என்றால் என்ன என்று ஆராய தொடங்க வேண்டும். அந்த மனதை கொண்டே மனதை ஆராய வேண்டும். அப்போ அந்த மனம் என்பது ஆராய்ச்சியில் லயிக்கின்ற போது அதனுடைய ஃப்ரீக்குவென்சி, அதனுடைய இயக்க வேகம் என்பது மாறுபடும். அதனால் சாதாரண நிலையில் உள்ள மனம் என்பதை நிறுத்துவது என்பது காற்றை அடக்குவது மாதிரி. காற்று நிலையில் நிற்க வைக்க முடியுமா? அப்போது அருணகிரிநாதர் அந்த அனுபவத்தை ஒரு கவியில் சொல்கிறார். இந்த மனம் எந்த ஒன்றிலையும் அலை பாயாது ஒரே இடத்துல ஸ்திரமாக நிற்கணும். அதுவும் இறைவனுடைய உருவத்தை நினைத்தோ அல்ல இறை தத்துவத்திலேயோ அது லயமாக நிற்கணும். அப்படி எவ்வளோ நேரம் நிற்கணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னா ஒரு நாளோ அரை நாளோ ஒரு மணியோ அரை மணியோ கிடையாது. ஒரு அரை நிமிஷம் நின்னா போதும், அது கூட நிற்க மாட்டேங்குதே அப்படின்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி. தன்னையே திட்டுகிறார். என்ன மனுஷையா நீ, ஒரு அரை நிமிஷம் நில்லுன்னு நிற்கிறையா, அங்கே என்ன அதுக்குள்ளே அத்தனை வேலை கிடக்கும் உனக்கு உலகத்தில் அப்படின்னு தன்னுடைய மனதை தானே நொந்து கொள்கிறார். அதே அருணகிரிநாதர் தியானம் செய்து 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 பழகி பக்குவம் அடைகின்ற போது சொல்கிறாரு, எண்ணிய போதெல்லாம் முன்னே எழுந்தருளும் எம்பிரானே. முதல்ல அரை நிமிஷம் கூட நிற்கலைன்னாரு, இப்போ எப்போ நினைத்தாலும் அந்த நிலைக்கு நான் போயிடுறேன். அது மட்டும் இல்லை, எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மர என இழந்த நலம். அப்போது எண்ணங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்குன்னா இல்லையான்னு கூட தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. நான் இருக்குதான் பார்த்தா நானும் அங்கே இல்லை, என இழந்த. என்னை எதில் இழந்தேன்? உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. அப்போ அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா லயமாக விடுகின்ற போது இது வேறு அது வேறு தனியாக கிடையாது. இதுதான் ஞானம், யோகம் என்று சொல்லக்கூடியது. அதனால் அந்த நிலையை எப்படி பெறுகிறார் என்றால் பயிற்சியின் மூலமாக, அபியாசத்தின் மூலமாக, வைராகியத்தின் மூலமாக. அப்போ இந்த மனம் என்பதை ஏன் மனிதன் அமைதி நிலையில் வைக்கணும் அப்படின்னா, மனம் என்பது எப்பவும் எதையாவது பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். குரங்கு மாதிரி மனம் ஒரு குரங்கு. எப்படி குரங்கு ஏதோ ஒரு கிளையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்குமோ, அதுபோல் பெரிய பிரச்சனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா அடுத்த பிரச்சனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கும்.
பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிரும். இப்படி அந்த பிரச்சனையை உருவாக்கி அதிலேயே தொடர்ந்து சிக்கிக்கிட்டு விடுபட்டாலும் மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இப்படி அவஸ்தைப்படுறதுக்கு பேர் தான் மனிதனுடைய மனம். அதனால அந்த அவஸ்தையிலிருந்து இந்த மனம் விடுபட வேண்டும் என்றால் அந்த இயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் அமைதியா இருந்து பழகணும். அப்ப அந்த இயக்கத்திற்கும் இந்த அமைதிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்திலே இப்போ அதை நிரூபிக்கிறாங்க. மனித மனம் என்பது 1 முதல் 40 அலை வரைக்கும் இயங்கக்கூடியது. அதை 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. பீட்டா ஃப்ரீக்வன்சி, ஆல்பா, தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சி என்று 4 நிலைகளை பிரிக்கிறார். பீட்டா ஃப்ரீக்வன்சி இதை பார்த்தீங்கன்னா 14லிருந்து 40 வரைக்கும் லாங் ரேஞ்ச். அதுதான் ஏன் அது அவ்வளவு நீளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியிலே உள்ள அனைத்து அலைகளுடைய அலை வேகம் என்பது 14 முதல் 40 வரைக்கும். அதனால இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு அதே பாவம் மனதில் இணைந்து கொள்ளும். அதனால மனிதனுடைய மனம் என்பது 14 முதல் 40 வரைக்கும் தான் எப்பவும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுலேயும் கூட ஒரு பாதுகாப்பான அலை வீச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும். 14 முதல் 20 அப்படின்றது ஒரு பாதுகாப்பான அலை வீச்சு. வாழ்க்கை அனுபவங்களை அமைதியாக இருந்து அனுபவிக்கிறதுக்கு அது போதும். 20க்கு மேலே வரக்கூடியது எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், பேராசை, கோபம், கவலை, வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் அதில் தான் வரும். அதனால் இந்த மனோபாவத்திலிருந்து இந்த அலை நீளத்திலிருந்து மனிதன் கொஞ்சம் அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும் என்றால், மனதை கொண்டே பயிற்சி செய்து தான் அதை பெற முடியும். மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய மனம் உண்டு. அந்த மன வேகம் எது வரைக்கும் போக முடியும்னு பார்த்தீங்கன்னா 13 அலைச்சுழல் வரைக்கும் தான் போகும். விலங்குகளிலே கொஞ்சம் அது அதிகமாக வரும். அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிட்ற போது அந்த வேகம் வரும். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் அமைதி போயிடும். அப்படி கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாக்கும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். அப்போ இந்த மனம் தன்னுடைய மூலஸ்தானத்தை புரிந்து கொள்வதற்கு தவம் என்ற ஒரு பயிற்சி அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த பயிற்சியை தான் எல்லா ஜீவன்களும் செய்து கொண்டிருக்கிறது. மரம் என்ன பண்ணுது? நம்ம கொஞ்ச நேரம் ஒருத்தர் உட்கார்ந்தோம்னாக்கா என் நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, கொஞ்சம் காலார நடந்து போயிட்டு வரலான்றோம். அந்த மரம் நின்றுக்கிட்டே இருக்குது வருஷ கணக்காக. கால் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துக்கலாம்னு நினைக்க முடியுமா? இல்லை அந்த மரத்துக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வளர்ந்துக்கிட்டு இருக்குதே இல்லையா? தொட்டா தெரியுதே. இன்னும் நல்ல இசை கொடுத்தா நல்லா வளருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் மரத்துக்கும் இருக்குது, கல் மண்ணுக்கும் இருக்குது, எல்லா ஜீவன்களுக்கும் இருக்குது. ஆனால் நாம் படுற அவஸ்தை மட்டும் அதுக்கு கிடையாது. அப்போது ஏன் இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த இயக்கத்தினுடைய அலை வேகம் எல்லாமே அந்த இயக்க தேவைக்கு ஒட்டி அமைந்திருப்பதனால 14லிருந்து அந்த அலை நீளம் அமைந்திருக்கிறது. அதனால் அந்த ஜீவராசிகள் என்று எடுக்கின்ற போது 14லிருந்து 20 வரைக்கும் அந்த அலை வீச்செல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதனுடைய உணவு தேவை என்று வருகின்ற போது மட்டும் கொஞ்சம் வீச்சு அதிகமாக போகும்.
மற்ற நிலைகளிலே அது அமைதியாகத்தான் இருக்கும். அதனால் கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனும் ஆகிறது. இந்த உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத ஒன்று ஏதாவது இருக்குங்களா? ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜீவன் ஒரு ஜீவனுக்கு உணவாகத்தான் இருக்குது. ஒரு தாவரம் மற்ற ஜீவராசிகளுக்கு உணவாகத்தான் இருக்குது. அப்படி ஒவ்வொரு இயக்கமும் இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் ஒரு இயக்க விளைவோட இயக்க நீதியோட தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் தியானம் தேவை என்று சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த மனித மனம் என்பது மற்ற ஜீவராசிகளை விட முழு ஆற்றல் உடையது. 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலோடு வந்திருக்கிறது. அப்போ 6வது அறிவு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில்லாத ஒரு நிலையிலே இயங்கக்கூடிய சிறப்புடையது தான் பகுத்தறிவு. அப்போ மற்ற ஜீவராசிகளிலே உள்ள அறிவெல்லாம் உடல் சார்ந்த அறிவு. பசிச்சாதான் சாப்பிடும். ஒரு புலி காட்டில் இருக்குது, அது பக்கத்திலே மான்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கும். அடுத்த வாரம் பசிக்கும், ஒரு மான் குட்டி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி அதை எடுத்து வைக்க முடியுமா? பசி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மானை துரத்தும், அடித்து சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துரும். மறுபடியும் நமக்கு மான் கிடைக்காம போயிடுமோன்றது பயமோ அக்கறை அதுக்கு சிந்திக்க முடியாது. அதனால் 5 அறிவு வரைக்கும் உடலில் அனைத்து ஜீவராசிகளுமே உடல் சார்ந்த வகையில் மட்டும்தான் செயல்பட முடியுமே தவிர, உடலை தாண்டி செயல்படக்கூடிய அறிவின் சிறப்பு என்பது அந்த 5 அறிவு வரைக்கும் கிடையாது. அதனால் மனிதனுடைய அறிவு பகுத்தறிவு என்ற நிலையில் எல்லையற்ற நிலையில் அனைத்தையுமே அறிந்து தூய்க்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதனால மனிதனுடைய மன ஆற்றல் என்பது சர்வ வல்லமை வாய்ந்தது. அதனால் அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு இந்த மனம் மற்ற ஜீவங்கள் பெறாத பல சிறப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கிறது. இப்போ பிறக்கக்கூடிய ஒரு புலிக்குட்டி, ஒரு 1000 வருஷம் முன்னாடி பிறந்த ஒரு புலிக்குட்டி, என்ன வித்தியாசம் இருக்குங்க? அதே வித்தியாசம்தான், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ பெறக்கூடிய குழந்தை ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே முதல்ல ஒரு 50 வருஷம் முன்னாடி பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆதி மனுஷனை பாருங்கள், விலங்கு மாதிரி இருப்பான், காட்டு மிராண்டின்றோம். அப்போது மனிதனுடைய உடல் அமைப்பு மட்டும் எப்படி மாறிக்கொண்டே வந்திருக்கிறது, மனிதனுடைய அறிவு மட்டும் எப்படி மாறிக்கொண்டே வந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அதுதான் 6வது அறிவின் சிறப்பு. அப்போது அந்த 6வது அறிவு எதை நினைக்கின்றதோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடிய வலிமை படைத்தது. அதனால் அந்த 6வது அறிவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் எத்தனை சிறப்புகளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறதோ அது எல்லாம் காலத்தால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த 6வது அறிவை கொண்டு மனித வாழ்க்கையில் நம்ம செயல்படுவதனால அதில் உள்ள சிரமங்கள் என்ன, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது எல்லை இல்லாத அதை உடல் தேவைகள் என்ற எல்லை உடைய வசதிகளில் கொண்டு போய் நிறுத்துகிற போது அந்த மனம் என்பது உடல் தேவைகளை தாண்டி தான் ஆசைப்படும். அப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டோம், இனி ஒன்றும் ருசிக்கிறதுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அமுல் பாதாம் மைசூர்பா வந்திருக்குன்னு சொன்ன உடனே வாங்கி சாப்பிடலாம் தான் எண்ணம் வரும். ஏற்கனவே அமுல் சாப்பிட்ருக்குறோம், பாதாம் சாப்பிட்ருக்குறோம், மைசூர்பா சாப்பிட்ருக்கோம், 3 கலந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியது தானே. அப்போ தான் பண்ண முடியும். அதை ஏன் நினைக்க முடியறதில்லை, ஒத்துக்க முடியறதில்லை? அதான் மனம். அப்போது மனதுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும் மைண்ட் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. மனம் என்பது எப்பொழுதுமே திருப்தி செய்ய முடியாத ஒரு இயக்கம். ஆனால் அந்த மனம் நிற்கின்ற இடம், திருப்தி அடைகின்ற இடம் ஒன்று உண்டு. அதுதான் மனம் தன் பிறப்பிடமாகிய பரமாத்மாவை அறிந்து விட்டால், அதிலே லயமாகிவிட்டால் அந்த மனம் ஓடாது. அது அதனுடைய டெஸ்டினேஷன். அதனால் அந்த மன இயக்கத்தை
சாதாரண உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நிறுத்துகின்ற போது அந்த மனதினுடைய ஆசைகளுக்கு உடல் ஒத்துப்போக முடிவதில்லை. அந்த இயலாமையை அதே மனம் துன்பமாக உணர்கிறது. அதே போல வாழ்க்கை வளங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மனசுக்கு போதும்னு சொல்றது இல்லை. அதனால சம்பாதிச்சு பார்த்தாலும் பத்தவே மாட்டேங்குது. ஒரு காலத்தில் 5 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய சம்பாத்தியம். அதுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா? 50 ரூபாய்க்கு 1 பவுன் நகை வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு தெரிஞ்சு 1978 கூட ஒரு கிராம் வந்து 85 ரூபா தான். இன்னைக்கு ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம். எத்தனை வருஷத்துலங்க? ஒரு 30 வருஷத்துல. அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேல்யூ மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஏறல. நம்பர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போதே தவிர மதிப்பு ஏறல. ஏன்னா இந்த பணம் என்ற ஒன்றை நாம் நேரடியாக அனுபவிக்க முடியாது. அது வாழ்க்கை வசதிகளை கொண்டு வர போது பொருட்களில் தான் வரும். அப்போ இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்களே வாழ்க்கைக்கு வளம் கொடுக்கக்கூடியது. அப்போது அது எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம் பணத்துடைய குவாண்டம் அதிகமாக விலை ஏறிக்கிட்டே போகும். இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அதனால் அந்த மனம் என்பது சில இயற்கை நீதிகளையும் சமுதாய கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ளாததுனால உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தேவைகள் நிறையவே மாட்டேங்குது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைங்களா? அப்போ எப்படி அதை அமைதிப்படுத்துறது? அமைதி இல்லாத மனதை அமைதிப்படுத்துவது எப்படி? ஏன் அமைதிப்படுத்தணும்? அது அமைதி இல்லாததுனால பிபி ஏறிச்சு, இல்லை பிபி கீழே இறங்கி போய் லோ பிபி ஆகுது, இல்லை வீட்டில் ஏதாவது வேகத்தில் பேசுகிறோம் சண்டை வந்துடுது, வீட்டில் பரவாயில்ல மனுஷன் ஏதாவது தொலைஞ்சு போகுது விட்டுருவாங்க, பக்கத்து வீட்டில் சும்மா விடுவாங்களா? இல்லை பஸ்ஸில் போகும்போது தெருவில் போகும்போது சும்மா விடுவாங்களா? வம்பு வழக்கு வந்துடுது. அப்போது இந்த உணர்ச்சி வேகத்தின் காரணமாக மனிதன் சந்திக்கின்ற துன்பங்கள் ஈபிகோ செக்ஷன் 600க்கு மேலே ஓடுது. அதனால் இந்த துன்பங்களிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. யாருக்கு இது இல்லைங்களா? அது எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வம் மட்டும் மாற்றத்தை கொடுக்க முடியுமா? அதுக்குள்ளே பயிற்சி செய்தாக வேண்டும். அப்போது துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜீவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் விரும்புகிறது. ஆனால் மனித மனம் அதுக்கேற்ற வழிமுறைகளை தேடுவது இல்லை. அப்போ அந்த வழிமுறைகளை தேடி அதை பின்பற்றவில்லை என்றால் எப்படி மாற்றம் வரும்? அதனால தான் ஏன் மனிதனுக்கு தியானம் என்பது தேவை இருக்கிறது என்றால், தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன் அமைதி வேண்டும் என்றால், அந்த அமைதி என்பது தான் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. அந்த அமைதி என்பது தான் குடும்பத்தில் மற்றவருடைய கருத்துக்களை மதித்து, உணர்ச்சிகளை மதித்து, உறவுகளை மதித்து மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியது. அதுதான் வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடியது. அதனால் மனிதனுடைய அமைதி என்பது வாழ்க்கை வெற்றிகளையும் மேன்மைகளையும் இன்பங்களையும் கொடுக்க வல்லது. மனிதனுடைய அமைதி அற்ற நிலை குழப்பம் என்பது அனைத்து சிக்கல்களுக்கும் நோய்களுக்கும் காரணமானது. அதனால் இந்த மனம் என்ற ஒரு இயக்கமே விலங்குகள் வரைக்கும் சிரமம் இல்லை. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அப்போ அங்கேயும் மனம் இருக்கு, ஆனால் துன்பம் இல்லாத மனம். இங்கேயும் மனம் இருக்கு, துன்பமாக மனம் சொல்றது இல்லை. ஏன்னா நாம தான் சொல்றோமே தவிர எந்த மகானும் துன்பம் சொல்லவே இல்லை. எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுவதும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இல்லைங்களா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே. அப்போ எந்த மகானும் இந்த வாழ்க்கை துக்ககரமானது என்று சொல்லவே இல்லை. எந்த மனிதனும்
இது முழுக்க முழுக்க இன்பம் என்றும் சொல்லலை. அப்போ மனிதனுக்குள்ளே தரம் பிரிக்க வேண்டியிருக்கு. அமைதி நிலையில் உள்ள மனிதர்கள், குழப்பத்தில் உள்ள மனிதர்கள். குழப்பத்தில் முத்தி போயிட்டா கீழ்ப்பாக்கம் இல்லைங்களா? அதனால இந்த மனிதனுக்கு தியானம் என்பது அவசியமாகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானம் அவசியம். ஏன்னா அமைதி நிலை அடைந்தால்தான் மனிதன் வாழ்க்கையில இயற்கையாக உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும். அதனால அந்த மனதை எப்படி அமைதிக்கு கொண்டு வருவது என்று அந்தந்த காலகட்டங்களிலே சிந்தனையிலே உயர்ந்த மகான்கள் அதுக்குள்ள வழிவகைகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி வருகின்ற போது பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் அஷ்டாங்க யோகம் என்று வகுத்தாருங்க. அதில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் உடல் பயிற்சிகள். அடுத்த 4 பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்பது மனதுக்குள்ள பயிற்சிகள். அந்த 4 நிலைகளை எப்படி வகுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யாகாரா என்பது மனதுடைய இயல்பை சொல்றார். இப்போ சாதாரணமாக நம்முடைய மனசு எங்கே நிற்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ உள்ளே போகாது இல்லையா? எப்போ நம்ம உள்ள மனசு போகுதுங்களா? பஸ்ஸில் போகும்போது கூட பல பேருக்கு அந்த ஜன்னல் ஓரமாக உட்கார தான் பிடிக்கும். எதுக்காக? அப்படியே வேடிக்கை பார்த்து போகிறது தான். அப்போ எப்போவும் அந்த மனம் என்பது உடலை தாண்டி வெளியே தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ பிரத்யாகாரம் என்பது வெளியே போகக்கூடிய மனதை நிறுத்துவது. அப்படி நிறுத்தப்பட்ட மனதை தாரணா. தாரணா என்றால் குறிப்பிட்ட மந்திரத்தின் மேலேயோ அல்லது குறிப்பிட்ட ஒரு விக்கிரகத்தின் மேலேயோ அதை லயமாக்குவது. இதுதான் நம்ம கோவிலில் வரக்கூடிய பயிற்சி முறை. அப்போ கோவில்களில் என்ன பண்ணுறோம்? ஒரு விக்கிரகத்தை வைத்து வழிபடுகின்றோம். அது வந்தோடனே தீபாவளி காட்டி போங்கன்னு சொன்னால் நமக்கு கொஞ்ச நேரம் தான் லயிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அந்த விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணுறாங்க. அதை கழுவி அதில் ஒரு தடவை கழுவினா பத்தாது. ஒரு தண்ணி ஊற்றி கழுவணும், பால் ஊற்றணும், அப்புறம் விபூதி, சந்தனம், அபிஷேகம் எல்லாம் ஊற்றி கழுவுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துரும். அப்புறம் அலங்காரம் பண்ணி சொல்லி மறுபடியும் அலங்காரம் பண்ணுவாங்க. அதையும் உட்காந்து பார்க்கணும். அப்போ 2-3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அப்போ என்னதுங்க? மனம் பார்த்து பார்த்து ஒன்றிலே லயமாகி பழகுகிறது. அப்போது பல நிலைகளிலே அந்த மூட்டையிலிருந்து சிதறிய கடுகு மாதிரி ஓடுகின்ற மனதை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மீது நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் ஆலய வழிபாடு. அதனால் ஏதோ போயிட்டு வந்தால் போதும்னு நிற்கிறதெல்லாம் ஆகாது. அது பத்தாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது அங்கே நின்று அந்த உருவத்தை நினைச்சு அதிலே லயமாக்கி பழகணும். அதுதான் உண்மையிலே கோவிலுக்கு போகிறதுக்கான அர்த்தமும் பிரயோஜனமும். அப்படி அந்த தாரணாவிலே பழகின பிறகு வெளியே குவிந்து ஒன்றி நின்று பழகிய மனதை அங்கிருந்து எடுத்து இங்கே வைக்கணும். அதுக்கும் அங்கே கோயிலே கொடுத்தாங்க. சாமி கும்பிட்ற போது அலங்காரமெல்லாம் பார்த்தாச்சா, தீபாரதனையும் பார்த்தாச்சா, இப்போ என்ன பண்ணணும்? கண்ணை மூடி கும்பிடணும். அப்போ தீபாராதனை அது பலமுக தீபாரதம் காட்டுவாங்க, பஞ்சமுக தீபாரதனை வரும். அப்போ 4, 3, 2 ஏகமுக தீபாரதனத்துக்கு வரும். அப்போ என்ன தத்துவத்தை கொடுக்குறாங்க? எல்லா ஜீவராசிகளும் பல முகம், அதுவும் இறைவனே தான். பஞ்சபூதங்களும் இறைவனே தான். அதுக்கு முன்னாடி 4 இருந்தது, மண் வரதுக்கு முன்னாடி, அதுவும் இறைவனே தான். அதுக்கு முன்னாடி நெருப்பு வரைக்கும் இருந்தது, அதுவும் இறைவனே தான். அதுக்கு முன்னாடி காற்று வரைக்கும் இருந்தது, அதுவும் இறைவனே தான். அதுக்கு முன்னாடி உண்ணாதான் இருந்தது, அதுவும் இறைவனே தான். அப்போது பிருத்திவித்வம், வர்ணத்வம், அக்னித்வம், வாயுத்வம், சக்தித்வம், பிரம்மத்துவம் எல்லாம் இறைவனே தான். அப்படி அந்த ஒரு ஏகமுக தீபாரதனை முடிந்த பிறகு இப்போ பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க? கண்ணை மூடி உள்ள கவனின்றாங்க. இதுதான் தியானம்.
அப்போ வெளியே பார்த்து பழகிய மனதை அங்கிருந்து எடுத்து தனக்குள்ளாக திருப்புவது தியானம். இப்போ உள்ள தெரியுது ஒன்று, யார் தெரியுவாங்க? இதில் பார்த்தா அதே விக்கிரகம்தான் உள்ள தெரியுது. இதில் பார்த்தா அதே விக்கிரகம் நமக்கு மட்டும் தெரியல, இங்கே பக்கத்தில் லட்சக்கணக்கில் உட்காந்துருக்குறாங்களே அத்தனை பேருடைய மனசுக்குள்ளேயும் தெரியுது. இத்தனை பேருடைய மனசுக்குள்ளே வந்த பிறகு அது அங்கே இருக்குதா இல்லையான்னா அங்கேயே தான் இருக்குது, இல்லைங்களா? இதுதான் அடுத்த விஸ்ருப தரிசனத்திலெல்லாம் வரும். ஒரே சமயத்திலே பல லட்சக்கணக்கான வடிவங்களிலே நான் இருப்பவன், என்னுடைய மூல தோற்றத்தை பிடிப்பது என்பது அவ்வளோ லேசப்பட்ட காரியம் இல்லை என்று மகாபாரதத்தில் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி சொன்னோமே, அதில் வரும். அதுபோல் எத்தனை மனிதனுடைய மனங்களிலே அந்த விக்கிரகம் பிம்பித்தாலும் அந்த மூலம் என்பது அங்கேயே தான் இருக்குது. அப்போ இந்த மனதுக்குள்ளாக தோன்றிய அந்த உருவம் என்பது என்ன? அது என்னவாக இருக்குங்க? எங்கிருந்து அந்த உருவம் வர முடியும்? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. அப்போ நம்முடைய மனமே அந்த ஷேப் அண்ட் இமேஜ் எடுக்குது. எந்த வடிவத்தை உற்று உற்று பார்த்து கொண்டிருந்ததோ கண்ணை மூடிய பிறகு அதே விக்கிரகத்தினுடைய பிம்பம்தான் இந்த மனதுக்குள்ளாக வருகிறது. அப்போ இந்த மனம் தன்னுடைய உடலுக்குள்ளாக தன்னுடைய தன்மாற்றமாக இருக்கின்ற அதே விக்கிரகத்தை தான் வழிபடுகிறது. இப்போ யாரை கும்பிட்டு இருக்கிறோம்? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே நம்மையே தான் கும்பிடுகிறோம். அதனால் கண்ணை மூணு பிறகு அங்கே ஆஃப் ஆகிடும். உள்ள ஒரு விக்கிரகம் தெரியுது, அது யார் என்றால் எனக்குள்ளாக என்னுடைய ஜீவான் சக்தியினுடைய பிம்பமே, அவருடைய தன்மாற்றத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ மனம் அங்கே லயமாகிறது. இது தியானம். அந்த தியான நிலையில் இன்னும் ஆழ்ந்து போகிற போது அந்த உருவம் என்னாகும்? எத்தனை நேரம் நிற்கும்? அந்த நேரம் கொஞ்ச நேரத்தில் அந்த விக்கிரகம் நிற்கும், அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்போ மறைஞ்சு போனதுக்கப்புறமும் தியானம் கண்டினியூ பண்ணி வச்சுங்க, அது முக்தி கொண்டு போயிடும், அரூபத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ ஆலய வழிபாடு என்பது நாம் நினச்ச மாதிரி இல்லை இல்லையா? எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வச்சு முக்திக்கே வழி ஆலய வழிபாடு என்று வைச்சிருக்கிறார்களே, இதை ஒழுங்காக செய்திருக்கணுமா இல்லையா? ஒழுங்காக செய்திருந்தா கண்டிப்பாக உருப்பட்டு இருந்திருக்கலாம். அதையும் ஒழுங்காக செய்யாததுனால தான் மனிதன் உருப்படாத மட்டுமல்ல, குலைஞ்சு போயிட்டான். உருவமே இங்கே காணோம். அதனால் மீண்டும் இந்த மனிதன் அந்த மேன்மையை பெற வேண்டும் என்றால் அந்த தியானம் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்று புரிந்து கொண்டு அதை இன்னொருத்தருடைய துணை மூலமாக அதை பெற முடியுமா என்று பார்க்கணும். ஏன்னா நாம நின்று பார்க்க முடிய மாட்டேங்குது. சுய தீட்சை என்பது எங்கேயுமே கிடையாது. குருவின் மூலமாக தான் தீட்சை பெறுகின்றோம். நம்ம வீட்டில் தயிரே இல்லை, பால் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணணும்? பக்கத்தில் கொஞ்சம் கடன் வாங்கிக்கணும், ஒரு ஸ்பூன் தயிர் கொடுங்க உரைய ஊற்றணும்னு. நம்ம வீட்டு பாலுக்கு திரிஞ்சுதான் போகுமே தவிர தயிராகாது. அது மாதிரி இந்த உடலுக்குள்ளா இருக்கின்ற ஆத்மாவை தரிசிக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே ஆத்ம தரிசனம் பெற்ற ஒரு குருவின் மூலமாகத்தான் இந்த தரிசனத்தை பெற முடியும். அதனால தான் மகான்கள் என்பவர்கள் அகல் விளக்கு மாதிரி. அப்போது அந்த அகல் விளக்கு கூட எரிகின்ற விளக்காகத்தான் இருக்கணும். அருமையான புது அகல் விளக்கு, எண்ணெயும் இருக்குது, திரியும் இருக்குது, தீப்பெட்டியும் இருக்குது. ஆனால் எரியலன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் வருமா? வராது. அப்போ எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியுமே தவிர எரியாத விளக்கு தங்க விளக்காக இருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கி ஆன்மீகத்துக்கு எத்தனையோ தங்க விளக்கு இருக்குது, ஆனால் எரியாத விளக்கு. அதனால் நாமும் விளங்க முடிய மாட்டேங்குது, அவங்களும் விளங்க மாட்டேன்றாங்க. ஆனால் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட
சந்தேகம் சிக்கல் இன்றி சாட்சி கூறும் முன்னுளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அதனால் விளங்கியவர்கள் விளக்க வேண்டும். எரிகின்ற விளக்கு தான் எரியாத விளக்கை ஏற்ற முடியுமே தவிர எரியாத விளக்கு இன்னொரு எரியாத விளக்கை ஏற்ற முடியாது. அதனால் ஒரு குருவினுடைய துணை வேண்டும் என்பதனால தான் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவே குருவாக வந்து நின்று இங்கே ஞானத்தை போதிக்கின்றார். யாருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும். அதனால் அந்த தியானத்திலே மனம் லயமாக வேண்டும் என்றால் இந்த மனதிலே உள்ள பற்றுகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு தான் கர்ம சந்நியாசம் என்றெல்லாம் பல அத்தியாயங்களை கொடுத்து அதுக்கு அடுத்ததாக இப்போ தியான யோகம் என்று கொடுக்குறாங்க. அப்போது மனித வாழ்க்கையில் இந்த சந்நியாசம் என்கின்ற பற்று அற்ற நிலை வருகின்ற போது அது என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, மோகநாசம், கர்மநாசம், பாபநாசம். சந்நியாசம் என்பது 3 வகைகளிலே நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஒன்று மோக நாசம், ஆசைகளை நாசப்படுத்துகிறது. கர்ம நாசம், செயல் செய்வதில் உள்ள பந்தங்களை நாசப்படுத்துகிறது. பாப நாசம், அந்த கர்மங்கள் தவறாக செய்கின்ற போது வரக்கூடிய பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. அதனால் சந்நியாசம் என்பதை மனிதன் பெறுகின்ற போது மோகத்தையும் நாசமாக்கி விடலாம், கர்ம பந்தத்தையும் நாசமாக்கி விடலாம், பாவத்தையும் நாசமாக்கி விடலாம். அப்போ என்னாகும்? ஆத்மா தூய்மை அடைகின்றது. அப்போது இந்த சந்நியாசத்தை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பக்குவப்பட வேண்டும் அதை பெறுவதற்கு. அப்போ சந்நியாசம் என்பது விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு பயிற்சி அல்ல, எஸ்கேபிசம் அல்ல. அது வாழ்க்கையை தெளிந்து இன்பத் துன்பங்களை சிக்கிக்கொள்ளாது நடுவு நிலையில் நின்று வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எது வந்த போதிலும், இன்பங்கள் வந்தாலும் இறைவனுடைய பிரசாதமாக, சோதனைகள் வந்தாலும் இறைவனுடைய பிரசாதமாக, இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடுவு நிலைதான் சந்நியாசம். அப்போது வாழ்க்கையிலே தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 வகை கடமைகளையும் நிறைவாக செய்ய வேண்டும். ஆனால் அந்த கர்மத்திலே பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாது சந்நியாசம் என்ற நிலையிலே, பற்று அற்ற நிலையிலே நின்று செய்வது தான் உறவிலே கண்ட உண்மை நிலை, தெளிவே துறவு. அப்படி வருகின்ற போது மனிதனுக்கு மனம் என்பது எந்த ஒரு கர்ம நிலைகளையும் பந்தப்படுவது இல்லை என்பதனால அது எங்கே போய் நிற்க முடியும்? அமைதியாக தான் இருக்க முடியும். அதுதான் தியானம். அப்போது எப்படி ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய நிலைகளிலே அமைதியாக இருக்கிறதோ, அந்த உணவு அல்லது உடல் பாதுகாப்பு அல்லது இனவிருத்திக்கு உரிய பருவம், இந்த 3 நிலைகளை தவிர அந்த ஜீவனை ஏதாவது செய்தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. அதுபோல் மனிதனும் உடல் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். வாழ்க்கை தேவைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் சமுதாய கடமைகளையும் நிறைவு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மனம் இறைநிலையோடு இணைந்தும் நிற்க வேண்டும். அந்த கடமையை முடித்த பிறகு முழுக்க பேசாம உட்கார்ந்து தியானத்தில் இருக்கணும். அப்படி வாழ்க்கை செயல்பாடுகளை முறைப்படுத்தி கொண்டு வகுத்து கொண்டு செயல்படுகின்ற போது அந்த மனிதனுடைய உடலும் மனமும் வாழ்க்கை வளங்களும் ஆத்மாவும் நிறைவாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்போ இந்த தியானத்தில் ஏன் எல்லாரும் வரமாட்டேன்றாங்க? ஒரு கசப்பான கேள்வி. வந்தவங்களும் ஏன் தினம் வரமாட்டேன்றாங்க? இது நமக்கு. அப்போ ஏன் தியானத்துக்கு இந்த வரவேற்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்று என்பது விடாத வரைக்கும் ஞானத்துக்கு வர முடியாது. பற்று என்பதை விடாத வரைக்கும் ஞானத்தை பற்ற முடியாது. அப்போ பற்று என்பது வாழ்க்கை வளங்களை தூக்கி எறிவது அல்ல. பற்று விட்டுட்டேன்னாக்க எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் என்னுடையது என்ற
பற்று மட்டும் அங்கே கிடையாது. இப்போது கார் டிரைவர் வேலைக்கு போகிறார், அருமையான இம்போர்ட்டட் ஏசி காருங்க, ஃபாரின் காரு. முதலாளி பேக் சைடில் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார். டிரைவர் அதே ஏசி காருக்குள்ளே முன்னாடி உட்காந்து ஓட்டுறாரு. இப்போது கார் ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா, ஐயா வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒர்க் ஷாப் கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு அவர் போய் ஹாப்பியாக விட்டு போட்டு 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடச்சுன்னு சொல்லி உட்காந்துக்குவார் டிரைவர். ஆனால் முதலாளி தவிப்பு என்ன, 15 லட்சம் போட்டு வாங்கின காரு எப்படி அதுக்குள்ளே ரிப்பேர் ஆகும், இவன் என்ன பண்ணாலும் அவன் என்ன பண்ண போகிறான், ஸ்பாட்ஸ் தான் மாற்றிடுவானோ மாற்ற மாட்டானோ, எத்தனை கவலை முதலாளிக்குங்க. 2 பேரும் ஒரே காரில் தான் போகிறாங்க. ஆனால் கவலை முதலாளிக்கு, கவலை இல்லாத சுகம் டிரைவருக்கு. இது மாதிரி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை வளங்கள் எல்லாம் இருக்கட்டும். உடம்பு இங்கே இருக்கிற வரைக்கும் தானே அதெல்லாம். உடம்பு போயிடுச்சுன்னா அது இங்கேயே தான் இருக்கும். நான் போனோடனே பங்களா இடிஞ்சா விழுந்துட்டு போகுது, ஒன்றும் விழுகாது. அப்போது இந்த உடலிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரைக்கும் அனைத்து வாழ்க்கை வசதிகளும் எனக்கு தேவைதான். ஒருவேளை நான் இருக்கிற போதே அந்த வசதி இல்லாமல் போனாலோ, அல்லது வசதிகள் எல்லாம் இருக்கின்ற போது நான் இல்லாமல் போனாலோ கொஞ்சம் கவலைப்படாமல் இருந்தால் போதும். அதுதான் பற்று என்பது. அப்போ வார்த்தைகளை நம்ம சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எந்த மகானும் இயற்கையில் உள்ள இயற்கையான இன்பங்களை துய்ப்பதற்கு தடை செய்யவில்லை. சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த இன்பத்தை துன்பமாக மாறாமல் காப்பாற்றிக்கிறது எப்படி என்பதற்கான வழிவகைகள் தான் ஞானம். அதுதான் ஆன்மீகம். அதனால் ஒரு சிலரை பார்த்து இந்த காவி கட்டு நாடுகளை பார்த்தே நம்ம பழகி போயிட்டோமா, அதனால் ஞானம் என்றாலே விட்டுட்டு ஓடுறது தான் ஞானம்னு நமக்கு ஆகிப்போச்சுங்க. அப்படி இல்லை ஞானம். குடும்பத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து கொண்டே பெறுகின்ற ஞானமே உண்மையான ஞானம். ஆனால் கர்ம சந்நியாசம் வேண்டான்னார் போன அத்தியாயத்தில் இல்லைங்களா. கர்ம யோகம் வேண்டுமே தவிர கர்ம சந்நியாசம் தேவையில்லை. கர்ணன் தேவை, விகர்ணன் தேவை, கும்பகர்ணன் தேவையில்லை. அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த தியானம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அந்த தவறான கருத்து இருப்பதனால தான் தவம் செய்யணும்னால பயப்படுறாங்க. சரி, தவத்துக்கு வந்துட்டோம், அதில் எது சிறந்த தவம்? இன்னைக்கு நிறைய பிராண்ட் இருக்கு சமுதாயத்தில். ஒவ்வொருத்தரும் கூவி விற்கிறாங்க, எங்களுக்கு தான் நல்லா இருக்குது அப்படின்னு கூவுறாங்க. இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போகுது, எது நல்ல தியான முறை, இதுவா அதுவா எது, இல்லைங்களா? அப்போது ஒரு டிவி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வாங்குவோம்? எது நல்ல கம்பெனி? நல்ல கம்பெனி என்ன லட்சணம்? ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப காலத்துக்கு ஓடணும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் விலையை பார்ப்போம், கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா பரவாயில்லன்னு, இல்லை டிஸ்கவுண்ட் கிடைச்சா பரவாயில்லன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு கம்பெனி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னால் சில வருஷங்கள் அது மார்க்கெட்டில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று அது நிறுவனம் ஆனால் மட்டுமே வாங்குமா? அதுபோல தியானத்தில் எது நிரூபிக்கப்பட்ட முறை? வேத காலத்தில் இருந்து வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் எல்லா மகான்களும் உணர்ந்து துய்த்து அனுபவித்த ஒரு தியானம் பார்த்தீங்கன்னா ஒரே தியானம்தான், குண்டலினி யோகம்தான். ஒரு முறை பொருட்காட்சியில் ஸ்டால் போட்டிருந்தோம். அப்போது எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஒரு அம்மா கேட்டாங்க, ஆழ்நிலை தியானத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. தியானம்னால ஆழ்நிலை தான், இதில் மேல்நிலை நடுநிலைலாம் கிடையாது, அது தியானம் கிடையாது. அப்போ தியானம் என்றாலே உள்ளே போயிடும், எல்லா மர என இழந்த நலம், அதுதான் தியானம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவதனால இதுதான் நினச்சிக்கிறாங்க. மனம் எங்கே ஒடுங்குகிறதோ அதுதான் தியானம். அப்போ மனம் எங்கே ஒடுங்கணும்னு சொன்னால் வெளியே ஒடுங்கக்கூடாது, உள்ளே ஒடுங்கினா தான் தியானம். அப்போது மெடிடேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன், பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். ஏன்னா மனம் எங்கே வேணால் குவியும், அது தியானம் அல்ல.
உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். அப்படி அந்த தியானத்தில் உயர்ந்து போகின்ற பொழுது தான் முக்தி என்று சமாதி நிலைக்கு போக முடியும். அதுதான் தியானத்துடைய உச்சக்கட்டம். உச்சக்கட்டம் செத்து போத நினைக்காதீங்க சமாதின்னு. ஆதிக்கு சமமாக நிற்கின்ற நிலை. அப்போ வாழ்கின்ற காலத்திலேயே தான் அதையும் தூக்கிறோம். அதை துய்த்து கொண்டே நீண்ட காலமும் வாழலாம். அதுதான் முக்தி, அதுதான் சமாதி நிலை. அதனால் அந்த தியானம் என்பதை பல மகான்கள் மகிழ்ச்சி வருகின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் மூலமாகவும் மூச்சு பயிற்சி என்கின்ற பிராணாயாமத்தின் மூலமாகவும் அந்த சக்தி மேலே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மையத்தில் அந்த ஆற்றல் வெளிப்படுகின்ற போது முழு வீச்சில் வெளிவரும். அந்த சக்தியை, அந்த சக்கரங்களுடைய ஆற்றலை மனிதன் தாங்கிறது கஷ்டம். அதனால தான் சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லோர். சற்றும் இப்போது அந்த பயம் நமக்கு இல்லை. நவயோகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையோடு நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் இதுதாம். அதனால் அந்த சக்கரங்கள் எல்லாம் வரிசையாக வந்தாலும் வம்பு. என்ன பண்ணணும், மூலாதாரத்துலேருந்து நேராக பைபாஸ் பண்ணி இங்கே வந்துடணும். ஏன்னா இந்த 4 சக்கரங்கள் இருக்குத, இது எல்லாமே பௌதிகத்தினுடைய நிலை. அப்போ அந்த பௌதிகத்தினுடைய நிலையில் நிற்கிற போது பஞ்சபனுடைய ஆற்றல், அதனால் வரக்கூடிய காந்தத்தினுடைய தன்மாற்றங்கள், அனுபவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விபரீதமானது கூட. அருள்வாக்கு சொல்கிறது, குறி சொல்கிறது, இன்னும் பல வித்தைகளெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்துடும். அப்போது அதில் மக்கள் அதுக்கு மயங்கிடுவாங்க. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, காணிக்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்புறம் கொண்டு போய் சேர்த்துரும் பேப்பரில். அதனால் மகிழ்ச்சி என்ன பண்ணாங்க, மனிதனுக்கு அறிவுபூர்வமான விழிப்புணர்வு வந்த பிறகு தான் இந்த மையங்களே கொண்டு வரணும். அதனால தான் தீட்சை முறையில் கூட நேரடியாக பைபாஸ் பண்ணி இங்கே ஆக்னை கொண்டு வந்து மீண்டும் அதை உடல் சக்தியாக மாற்றுவது, உடலுக்கு தாங்கும் சக்தியை பெருக்குவதற்காக சாந்தி என்ற இறங்குபடி தீட்சை கொடுத்து மறுபடியும் துரியத்து கொண்டு வந்த பிறகு துரியோதனம் போய் இயற்கை தத்துவம் தெரிஞ்ச பிறகு 3ஆம் மகத்தாய்வில் தான் 9 மைய தீட்சை என்று சொல்லி இந்த 4 சக்கரங்களை திறக்கிறார். அப்போது மனம் நன்கு பக்குவம் அடைந்த பிறகுதான் இந்த 4 மையங்கள் வருகின்ற போது அதனால் வரக்கூடிய தாக்கத்திலே மனம் சிக்கிக்கொள்ளாது. சரிங்களா? அப்போ எவ்வளோ பாதுகாப்பான முறை இந்த எளிய முறை குண்டலினி யோகம். அதனால் இந்த யோகத்தின் வழியாக, இந்த தியான பயிற்சி மூலமாக மனிதன் அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதில் மிக சிறப்பு வாய்ந்த துரியதவம். துரியதவத்தை எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு உடலும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுகிறது. சிந்தனையிலே தெளிவு வருகின்ற பொழுது குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வகையும் தெரிகிறது. தொழில்துறையிலே ஆஃபீஸில் வேலை செய்கின்ற போது எப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த அனுபவம் கிடைக்கிறது. இது அனைத்துக்கும் மேலாக தத்துவத்தை உள்ளவாறு புரிந்து கொள்கின்ற சிறப்பும் அங்கே வருகிறது. அதனால் தியானம் செய்து சொல்கின்ற தத்துவத்திற்கும் தியானம் செய்யாமல் வெறும் மொழியை கற்றுக்கொண்டு சொல்கின்ற தத்துவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும், இல்லை பல பேருடைய விளக்கங்களை ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் தெரியும். அதனால் தியானம் செய்து சொல்கின்ற தத்துவத்துக்கு தான் ஜீவன் உண்டு, தெளிவு இருக்கும். தியானம் செய்யாமல் செய்யக்கூடிய தத்துவத்துக்கு அது வெறும் டிரான்ஸ்லேஷன், சம்ஸ்கிருதத்தை படித்து தமிழ் ஒப்பிப்பாங்க, அதிக அகராதை படித்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால் உண்மையான பொருளை அறிவதற்கும் தவம் துணை செய்கிறது. இப்போது இந்த பயிற்சிக்கு வந்தாச்சு. அடுத்த கஷ்டம் என்னன்னா, தவம் செய்யறதுக்கு தான் உட்கார்றோம், தவம் ஆரம்பிக்க முன்னே முடிச்சிடுறாங்களே. தவம் செய்யறதுக்கு உட்கார்றோம், ஒரு மாதிரி மனசு அப்படியே செட்டில் ஆகிறதுக்குள்ள சாந்தின்றாங்க. என்ன பண்ணுறது? அப்போ தியானத்துக்கு எது தடை என்ற ஒரு கருத்து வரும். உடலிலே வலி சோர்வு இருந்தால் தடை, உட்கார்ந்தோடனே தூக்கம் வந்துடும். இன்னும் சில சமயங்களில் மனதிலே சோர்வு இருந்தாலும், மனதில் ஏதாவது குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தூக்கம் வராது,
ஆனால் அந்த பிரச்சனையே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தடை. உணவு பழக்கம் ஒரு தடை. தியான பயிற்சி செய்பவர்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவு முறையோ அல்லது 16வது ஸ்லோகத்தில் அதுக்கு அருமையான ஒரு கருத்தை கொடுத்திருக்கின்றார். அளவு கடந்து உண்பவனுக்கும் யோகம் இல்லை, அறவே உண்ணாதவனுக்கும் அஃது இல்லை, மிகைப்பட ஒருங்குபவனுக்கும் மிகைப்பட விழித்திருப்பவனுக்கும் யோகம் இல்லை. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சரீரத்துக்கு உஷ்ணத்தையும் மனதுக்கு சஞ்சலத்தையும் எந்த உணவு கொடுக்காதோ அந்த உணவைத்தான் சாதகன் உட்கொள்ள வேண்டும். உடம்புல சூடு அதிகமாகக்கூடாதுங்க. அதே சமயத்தில் மனசில் சலனங்களை உருவாக்கக்கூடாது. எந்த வகை உணவுகள் இதெல்லாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, மசாலா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் நமக்கு மனசில் எரிச்சலை கொடுத்துரும். அதே போல் கொழுப்பு, எண்ணெய், பேக்கரி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா கிருஷ்ணகிட்ட போக முடியாது. இதெல்லாம் நமக்கு தடை. அதனால் உணவு பழக்கத்திலே ஒழுக்கம் வர வேண்டும். நீங்கள் நல்லா தியானம் பண்ண பார்த்தீங்கன்னா உடம்பே ஒத்துக்காது. நமக்கே அந்த பழக்கம் இருக்குது இல்லைங்களா, சாப்பிட்டு பழக்கம் இருக்குது, அதுக்கு சாப்பிட்ருவோம். சரி ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்ருவோம். அடுத்த நாள் உடம்பு போகிற அவஸ்தையை பார்த்த உடனே இந்த சனின்னு எதுக்கு சாப்பிட்டோம், சரி இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடம்பும் மனசும் அதை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கட்டத்தில் யாரும் நம்ம வற்புறுத்தது கிடையாது, இங்கே இதை சாப்பிட வேண்டாம் விட்டுருங்க, யாரும் வற்புறுத்தது கிடையாது. இங்கே அந்த கட்டாயம் கிடையாது. இங்கே எதாவது சொல்கிறோமா, நம்ம தியானம் வரும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லமா? ஒன்றும் சொல்கிறதில்ல. எல்லாம் பண்ணுங்க, தியானம் பண்ணிட்டு வாங்க. அப்போ தியானம் செய்ய 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 நம்முடைய உடல் முழுவதும் இருக்கின்ற செல்களிலே மேன்மை அடைய அந்த செல் ரிஃபார்மேஷன் ஆகும். அப்படி ஆகின்ற போது தேவையில்லாத உணவை உடலே ஏற்றுக்கொள்வதில்லை, மனசும் அதை விரும்புறதில்லை. அப்படி உணவிலே தானாக முறைப்படப்பட அது தியானத்துக்கு துணை செய்து கொண்டே வரும். அடுத்ததாக தேவையில்லாத எண்ணங்கள் ஓட்டம். எப்படி விசிடியில் ஓட்டிகிட்டு இருக்கோமோ வீட்டில், அது கூட பரவாயில்ல, பட்டன் அமுத்தினா தான் ஓடும், கரண்ட் இருந்தால் அது ஓடையில் நின்று போயிடும். இதுக்கு அந்த சிஸ்டமே கிடையாது. பட்டனும் போட வேண்டியதில்லை, யூபிஎஸும் தேவையில்லை, இது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்களே ஒரு தடை. அப்போது அதை அர்ஜுனன் கேட்குறான், இதெல்லாம் சொல்கிறையே, ஆனால் நான் இது அவ்வளோ லேசான விஷயம்னு நினைக்க முடியல, என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறேங்கிறார். யோகி யாருக்கும் தென்படாது தனியாக இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசையற்றி உடைமைப் பொருளை இலக்கி ஆண்டு மலை ஒடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுனன் கேட்குறான் 26வது ஸ்லோகத்தில், அலைவதும் நிலையற்றதுமாகிய மனதை எக்காரணத்தால் எதன் கண் திரிகிறதோ அதனிடத்திலிருந்து மீட்டு வைத்து ஆன்மாவின் வசத்துக்கு கொண்டு வருக என்கிறார். அதாவது எந்தெந்த பொருளை நினைத்து அந்த மனம் ஓடிக்கிட்டு இருக்குதோ அந்தந்த நிலையிலிருந்து அந்த மனதை மீட்டு மீண்டும் அந்த தியான நிலைக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ மனம் என்பது ஏன் அப்படி ஓடிட்டே இருக்குது அப்படின்னா, அதுக்கு பிடிச்சிருக்குது ஓடுதுன்றார். பிடிக்காம ஓடும். எந்தெந்த எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களிலே மனம் சிக்கி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த எண்ணத்தை சார்ந்தே அது ஓடிட்டுருக்கே தவிர அது நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு தடை. இன்னொரு தடை என்ன பார்த்தீங்கன்னா, அனுபவங்கள். தியானம் செய்ய செய்ய அனுபவம் கிடைக்கும். நம்ம சில பேர் பகிர்ந்து கொள்வோம், எனக்கு இது மாதிரி நேற்று தவம் வந்துச்சு அப்படின்னு. உடனே நமக்கு வருத்தமாயிடும், நாம் தான் தவம் பண்ணுறோம், ஒன்றுமே வரமாட்டேங்குது, இவர் மட்டும் தினத்துக்கு வித்தியாசம் அனுபவம் சொல்கிறாரு, அப்போ நம்ம பண்ணுற தவம் இல்லையோ அப்படி சந்தேகம் வந்துடும். தவத்திலே பெறுகின்ற அனுபவங்கள் பல.
ஒருத்தருடைய அனுபவங்கள் இன்னொருத்தருக்கு வரணும் கட்டாயம் கிடையாது. ஆனால் எது உண்மை என்றால் அந்த அனுபவங்களெல்லாம் தாண்டி ஒரு உண்மை நிலைக்கு போய் நிற்கும். நேற்றைய தினம் ராமகிருஷ்ணனுடைய கருத்துன்னு சொன்னமே, தத்துவங்களை படிப்பதனால் வரக்கூடிய ஞானம், தியானம் செய்வதனால் பெறக்கூடிய ஞானம், ஈஸ்வர தரிசனத்தினால் பெறக்கூடிய ஞானம், இல்லை எது உயர்ந்தது? ஈஸ்வர தரிசனத்தினால் பெறக்கூடிய ஞானம்தான் உயர்ந்தது. அப்போது அந்த நிலை என்பது யாருக்கும் வித்தியாசப்படாது. அப்போ தியானத்தினால் வரக்கூடிய அனுபவங்கள் என்பது வித்தியாசம் இருக்கும், இருந்துட்டு போகட்டுமே. அதனால் தியானம் செய்ய முடியலான்னு கூட வருத்தப்படக்கூடாது. சரி, நீ தியானம் வரலையா, ரைட், வரல, நல்லா வந்துச்சா, சரி நல்லா வந்துச்சு. நீங்கள் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா தியானம் செய்வதே பிபி ஏற்றி விட்டுரும். தியானம் செய்ய முடியலையே, 5 மணிக்கு தோமன்னு சொன்னாங்களே, ஏன்னா 5 மணிக்கே எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, இன்றைக்கி தான் நான் உருப்படுறது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இது பிபி இறக்கி விட்டுரும். ஏன்னா முதல்ல வீட்டில் பிரச்சனை வருத்தப்பட்டோம், பணம் பற்றிலையும் வருத்தப்பட்டோம், ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டோம், இப்போ தவம் கிடைக்கல வருத்தப்படுறோம். வருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி பிபி மாறும்? அதனால் தியானம் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தியானம் செய்ய முடியுதா, அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தியானத்துடைய உண்மை நிலையே accept as it is whatever it comes. Meditation makes the mind receptive to reality. யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை பெறுவதுதான் தியானத்தினுடைய உச்சக்கட்டம். அதனால் அந்த வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு ஒரு தடை அமைந்துவிடக்கூடாது, அதை தாண்டி மேலே போகணும். அடுத்ததாக இன்னும் முக்கியமான கஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னதான் பயிற்சி பண்ணிட்டு வந்தாலும் வருஷக்கணக்கு உட்காந்து தாம் பண்ணாலும் எண்ணங்கள் வராமல் நிற்கிதா? அது அருமையான உதாரணம் சொல்கிறாங்க. இந்த மண்ணெண்ணில் விழுந்த பாத்திரம் மாதிரி, மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை நீங்கள் என்னதான் போட்டு கழுவுங்க, அந்த வாசனை போயிடுதா? அதை போக்குறதுக்கு என்ன வழி? நெருப்பில் போடு, வாசனை போயிடும். அது மாதிரி இந்த ஆத்மாவுடைய கலங்களை நீக்குவதற்கு அகத்தாவில் போடணும். எப்படி நெருப்பிலே போட்ட மண்ணெண்ணெய் பாத்திரம் அந்த வாசனை முற்றும் அகன்று போகிறதோ, அதே போல் அகத்தாவில் போடப்பட்ட ஆத்மா எல்லா எண்ணங்களையும் தாண்டிடும். அதனால தான் அகத்தாய்வு மிக மிக முக்கியமான பயிற்சி. ஒவ்வொரு அனுபவங்களாக, ஒவ்வொரு எண்ணங்களாக அறிந்து தாண்டுவதற்குரிய பயிற்சி அகத்தாய்வு. அதை நம்ம அந்தளவுக்கு இன்னும் முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. ஏன்னா மறுபயிற்சிக்கு வரவங்களை பார்த்தா நீங்களே தெரியும் இல்லை உங்களுக்கு. அதனால் மறுபயிற்சி என்பதே கிடையாதுங்க, அது மறுபிறப்பு எதுகின்ற பயிற்சி. அதனால் ஆசைகளை சீரமைக்கின்ற வரைக்கும் முதலகத்தாய்க்கு வரணும். சினத்தை முழுசாக தவிர்க்கின்ற வரைக்கும் 2வது அகத்தாய் விடக்கூடாது. அப்படி ஒவ்வொரு பயிற்சியாக விடாப்புடியாக பிடிச்சா தான் தாண்டி போக முடியும். அதனால் ஆத்மாவுடைய கலங்கத்தை நீக்கக்கூடிய பயிற்சி அகத்தாய்வு. அதனுடைய உண்மை நிலையை விளங்கி கொண்டு அதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு அதை பின்பற்றணும்னு சொன்னாக்கா தவம் என்பது வந்துடும். அப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே தியானம் என்பதனுடைய வகைகளும் அவனுடைய செயல்களும் செய்கின்றதிலே வரக்கூடிய சிரமங்களையும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி செட்ரேட் ஆகி கொஞ்சம் தவத்தில் வர்றோன்னு வச்சுங்களேன். இப்போ தவத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்ன? ஈஸ்வர தரிசனம் கிடைச்சாலும் அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. தியானத்திலே மனம் ஒடுங்கி அமைதிக்கு போனாலும் அதனுடைய பலன் உண்டு. இல்லை வெறுமனே அரை மணி நேரம் இங்கே உட்காடுறோம், கண்ணை மூடி கையை கோத்து உட்காடுறோம், எந்திரிச்சு போகும்போது கொஞ்சமாக மனசு அமைதியாக இருக்கா இல்லையா? அதுவே ஒரு லாபம்தான். ஆனால் தியானத்துடைய பலன்கள் என்பது பல வகைகளிலே கிரேட்ஸ் வைக்கலாம். அப்போ வெறுமனே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு கையை கோத்துட்டு உட்காந்துருந்தாலும் அந்த கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுலே ஒரு சுகம் உண்டு. ஏன்னா கண்கள் வழியாக நிறைய ஜீவான் சக்தி செலவாகும். கண்ணை மூடிட்டோம்னு சொன்னால் அந்த செலவு நிறுத்திடுது. அப்போது அரை மணி நேரம் கண்ணு திறக்கலைன்னு சொன்னால்
அந்த சக்தி உடல் முழுவதும் ஃபீட்பேக் ஆகிறபோது திரும்பி உள்ள போகிற போது நம்ம உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அதுவே ஒரு நன்மை தான். இல்லை மனம் ஒடுங்கி உள்ளே போகிறோம், இங்கே ஆக்னியிலே மனம் லயமாச்சுன்னு சொன்னாக்க அது ஆல்ஃபா 13லிருந்து 8 வரைக்கும். அந்த 13-8 வரைக்கும் மனம் லேசாக அசைந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் லேசாக எண்ணங்கள் கூட ஒன்று ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே உச்சியில் வந்து உயிரிலே மனம் லயமாகிவிட்டால் அது 8 என்ற அலைச்சொல்லிலே நிரந்தரமாக நிற்கும். அப்போ அந்த 8 அலைச்சொல்லிலே மனம் நிற்க தொடங்கிவிட்டால் இதுதான் மனிதன் செய்யக்கூடிய தவம். இதுக்கு மேலே மனிதன் தவம் செய்ய முடியாது. இதுக்கு மேலே செய்யணும்னா யார் செய்ய முடியும்? மகான் ஆகணும். அப்போது இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் 8 என்கின்ற அந்த குறைந்தபட்ச அலை வேகத்திலே தான் மனிதன் தவம் செய்து நின்று பழக முடியும். அப்படி நின்று பழகிவிட்டால் அந்த மனம் தானாக ஒடுங்கி தீட்டா ஃப்ரீக்வன்சி டெல்டா ஃப்ரீக்வன்சி சொல்லக்கூடிய நிலைக்கு அது தானாக போயிடும். இட்ஸ் a quantum leap. It comes on its own accord. அது தானாக வருவது. நாம் விரும்பி போய் பிடிக்க முடியாது. நான் துரியோதனம் போக போகிறேன் அப்படின்னெல்லாம் போய் பிடிக்க முடியாது. அது தானாக போகக்கூடியது. அதனால தான் என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன் உள்ளே என்றார் மகரிஷி. நான் பண்ணினதெல்லாம் இந்த புலன் கவர்ச்சியை விட்டு உன் உடலில் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து உட்பொருளாம் உனை நினைந்தேன் உள் உணர்வாள். நான் செய்தெல்லாம் தன்முனைப்பு ஒழித்து இறைவா உன் பெருமை உணர்ந்து உடல் தொடர்பாம் ஆன்மாவை உனக்கு அர்ப்பணித்து விட்டேன். சந்நியாசம் அது பண்ணினது தான் மனிதன். ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான்? என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அது தானாக இழுத்து தனக்குள்ளாக லயப்படுத்திக் கொள்கிறது. அப்போது இது வந்து நாம போகிறதில்ல, இறைவன் தானாக நம்மை வசப்படுத்தி கொள்கின்றான். அதுதான் 7 முதல் 1 வரைக்கும் உள்ள ஃப்ரீக்குவன்சி. அப்போது ஏன் அது 7லிருந்து 1 வரைக்கும் இழுக்குது அப்படின்னா இந்த மனம் அதுக்குள்ளே குறுக்கு போயிடும். 7 போய் கொஞ்சம் நின்ன உடனேயே ஆக இந்த அவன் நல்லா இருக்குது அப்படிங்கும். வந்துட்டியா? கஷ்டப்பட்டு போய் அது ஒடுங்குனா இது மெதுவாக நல்லா தவம் பண்ணுறியல்ல அப்படிங்கும். இப்போ என்னாச்சுங்க? வந்தாச்சு, பீட்டா ஃப்ரீக்வன்சி 14க்கு வந்தாச்சு, போச்சு. அதனால் அந்த 7 கீழே போகும்பொழுதும் இந்த மனம் எங்கே வேணாலும் கிராஸ் பண்ணிடும். அதனால் அந்த 7 முதல் 1 என்பது எந்த நிலையில் வேணாலும் கிடைக்கலாம். அப்போ சில சமயங்களில் 7 ஃப்ரீக்வன்சி கிடைக்கும், சில சமயங்களில் 4 கிடைக்கும். ஆனால் ஒரு முறை அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம தொட்டு விட்டால் கூட போதும், பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்குள்ளாக வந்துவிடும். அப்போ என்ன ஆகுது? எப்பொழுதெல்லாம் நாம் சிந்திக்க தொடங்குகின்றோமோ அந்த சிந்தனையிலே மனம் ஒடுங்குகின்ற போது நம்முடைய கருமையத்திலே பதிந்துவிட்ட அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சியுடைய அனுபவம், இயற்கை ரகசியங்கள் அது வெளிப்பட்டு அதனுடைய விளக்கத்தை நமக்கு கொடுத்துவிடும். அதனால தான் தியானம் செய்து பழகிவிட்டால் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். மொழி அதுக்கு ஒரு தடை கிடையாது. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருத தமிழ் வார்த்தை மட்டும் நீ சொன்னால் போதும், அதுக்குள்ளே என்ன கருடை நாம் பிடிச்சிடலாம். அதனால் அந்த அளவுக்கு மனிதனுடைய மனம் வந்து இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்வதும், அந்த இயற்கை ரகசியங்களை புரிந்து கொண்ட நிலையிலே நிற்கின்ற போது மனம் அமைதியாக இருக்கிறதுனால அந்த அமைதி நிலையில் இருந்து செயல்படுகின்ற போது வாழ்க்கையில் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களிலேயும் உறவு முறைகளிலேயும் எல்லாம் சரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுதுங்க? குடும்பத்தில் எது எது எப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதை செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பும், குடும்பத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவமும் இயல்பாக வந்துவிடும். அப்போ என்ன ஆகுதுங்க? செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றோம். அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்போ தவம் செய்பவர்கள் தங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவாக சரியாக முழுமையாக செய்கிறார்கள். அப்போது குடும்பத்தில் எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செஞ்சோம்னா யாருக்கு நம்மளை கண்டுபிடிக்காது?
யாருக்கு நம்ம மேலே கோபம் வரும் இல்லைங்களா? அப்போது எல்லோரிடத்திலையும் ஒரு அங்கீகாரமும் அன்பும் மதிப்பும் சொல்லுக்கு செல்வாக்கும் எல்லாம் எப்படி கிடைக்குதுங்க? அதனால தான் இத்தனை சிறப்புகளும் கிடைப்பதனால தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான பயிற்சி. அதனால் எப்படி கடல் நீரிலே அலைகள் தோன்றுகிறதோ, அந்த அலைகள் ஓய்ந்து விட்டால் கடல் எப்படி இருக்கிறதோ, அதுபோல் மனதுடைய எண்ணங்களே வாழ்க்கை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்களை கொஞ்சம் முறைப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த அலை ஓய்ந்து விட்டால் அமைதி எங்கே? நிரந்தரம். அதனால் அந்த தவத்தை செய்ய முடியல என்று சொல்லி தன்னைத்தானே நொந்துக்கக்கூடாது. 5வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னை இழிவுறுத்தல் ஆகாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. அதனால் இப்படி செய்ய முடியலையே, அப்படி செய்ய முடியலையே அப்படின்னு எல்லாம் நாம மனசில் கணக்கு போட்டுக்கிட்டு அதுக்காக நம்மை நாமே நொந்து கொள்வதோ, இல்லை மோசமாக நம்மை நாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வாக நினைத்து கொள்வதோ, இதெல்லாம் வாழ்க்கையில் எந்த நிலைக்குமே பொருந்தாது. தியானத்துக்கு மட்டுமல்ல, பொருள் ரீதியான வாழ்க்கைக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையில் திறமை இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. அதனால் அந்த நிலையை மனிதன் பெற வேண்டும். அப்போ தியானத்தில் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் உட்காந்து தவம் பண்ண முடியுதா? நமக்கே அனுபவம் உண்டு. வீட்டில் உட்காந்தா தவம் சரியாக வரமாட்டேங்குது, மண்டபத்தில் உட்காந்தா பரவாயில்லை, வருது இல்லைங்களா? இன்னும் சித்தருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா இன்னும் பரவாயில்லை. அப்போது போகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தா பயன்படுத்தி கொள்ளலாம், அதுக்காக போய்த்தான்ன்றது இல்லை. குடும்பப்பேட்டைக்கு வருஷத்தில் எத்தனையோ தடவை போயிட்டு வந்துட்டுருக்குறேன். பக்கத்துலாம் பழனி, ஆனால் 3 மணி நேரம் வேணுமா போயிட்டு வர்றதுக்கு? அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் உடுமப்பேட்டை வரைக்கும் போய் தவிர 35 கிலோமீட்டர் தாண்டி போக முடிய மாட்டேங்குது. பரவாயில்ல, அதுக்காக என்ன? உடுமப்பேட்டை தான் வராதா என்ன? இல்லை கோயம்புத்தூர் தான் வராதா? அதனால் ஆரம்ப கட்டங்களிலே மனிதன் அமைதியை விரும்பி தேடி தவம் செய்ய வேண்டும். அமைதியான சூழ்நிலை என்பது மனதுக்கு ஒரு துணை. அது மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைதி தான் மிகப்பெரிய செக் போஸ்ட். கண்ணை திறந்துட்டு இருந்தோம்னா ஒன்று மட்டும்தான் கவனிப்போம், கண்ணை மூடுனாத்தான் எத்தனை வெளி வருதுன்னே தெரியும். அதனால் இங்கே சொல்கிறாரு, ஏகாந்த வாசத்தில் அடங்காது மனம் அதிகம் கூத்தாடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து செய்து அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் அதை பயிற்சி செய்து வந்தோம்னு சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அது அமைதிக்கு வந்து ஒரு இடத்துல நின்றுடும். அப்படி நிற்கிற போது என்ன பலனுன்னா, ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, பாம்பு ஒன்று சரீரத்தின் மீது ஊர்ந்து போனாலும் அது தெரிவதில்லை. தியானிப்பவருக்கு பாம்பை பற்றி உணர்ச்சி இருப்பதில்லை, பாம்புக்கும் அம்மனிதனை பற்றி உணர்ச்சி இராது. அதுக்கு ஒரு மனுஷன் மேலே ஏறி போகவும் தெரியாது, தெரிஞ்சால் தானே கொத்ததுக்கு வரும். இது மண்ணு மாதிரி நிற்கிது ஒன்றுன்னு சொல்லி அது பாடி மேலே ஏறி கீழே பாருங்க போயிடும். அது மாதிரி தியானத்தில் ஆழ்ந்து போயிட்டா அப்படி தான் இந்த காட்டில் தவம் நிற்கிறாங்க. அதனால் விஷ கிருமிகள் கூட கிடையாது. நம்முடைய அலை இயக்கம் பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்ததுன்னு சொன்னால் கொடூர விலங்குகள் கூட நம்மை துன்புறுத்தாது. அதனால தான் நீங்கள் சில படங்களை போட்டிருப்பாங்க, புத்த தவம் செஞ்சிட்ருப்பார், அவரை சுற்றி புலி சிங்கமெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ நம்ம ஒரு இதுக்காக போட்ட மாதிரி படமாக எடுத்துட்டாலும் கூட உண்மை நிலை அதுதான். ஞானிகள் தவம் செய்கின்ற போது கொடுமையான விலங்குகள் கூட சாந்தமாயிடும். அந்த ஃபீல்டுக்குள்ளே அதை அப்படியே அமைதியாக பேசாமல் படுத்துரும். அப்படி இந்த தவத்தை ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒருவன் 12 வருஷங்கள், கஷ்டமாக தான் இருக்குது, ஏதோ அரை மணி நேரம் தவம் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்னென்னா 12 வருஷம் பண்ண சொல்கிறார். 12 வருஷங்கள் வலுவாத பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டித்தால் அவனிடம் மேதா நாடி தோன்றுகிறது. அதாவது எதையும் அறிந்து கொள்ளும் சக்தி மலர்கிறது. மேதா நாடின்னு ஏதோ ஒன்று வித்தியாசமாக நினச்சிக்க வேண்டாம். எதையும் அறிந்து கொள்ளும் சக்தி. சாமி சொல்லுவாங்க பர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழை புலன் அறிவு என்று பேர். அப்போ எதையுமே கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவின் சிறப்பு பெறுவது தான் இந்த அர்த்தம்.
வெகு சூட்சுமமான விஷயங்களையும் அவன் சுலபமாக அறிந்து கொள்கிறான். அவ்வித அறிவால் ஒருவன் ஈஸ்வர தரிசனத்தையும் அடையக்கூடும். அதனால் தியானம் என்பது ஏதோ உட்கார்ந்து உடனே வரக்கூடிய விஷயம் இல்லைங்க. பழகி வருஷக்கணக்காக பண்ணி லயமாகிற பொழுது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அதில் மாற்றம் பெறணும். ஆத்மாவில் உள்ள களங்கள் எல்லாம் அகத்தாய் பயிற்சி மூலமாக பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே வரணும். அந்த நிலையில தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் நமக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ, தவம் வருதோ வரலையோ, நேரமாக உட்காந்துடணும் பேசாமல் மன்றத்தில். தவம் பண்ண முடியலையே பரவாயில்ல, பண்ண முடியல பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் வர்றதை மட்டும் விடக்கூடாது. அந்த நேரத்துக்கு இங்கே வர்றதுன்ற பதிவு உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் எப்படி 7 மணிக்கு காஃபி சாப்பிடணும்னு காஃபி கேட்குதோ அது மாதிரி மணி 6 ஆச்சா மன்றத்துக்கு போகலையான்னு கேட்கணும் உடம்பு. அது மாதிரி உடம்பு மாறணும். அப்போ அந்த மாற்றம் வந்தாலே போதும், அப்புறம் கொஞ்சமாக வந்துடும். ஆத்ம தியானம் பழகிற யோகியின் அடங்கிய மனதுக்கு காற்று இல்லாத இடத்தில் வைத்த தீபம் அசையாதிருப்பது போல. காற்று அடித்தா தீபம் அசையுது, எண்ணங்கள் அடித்தா மனசு சலனப்படுது. காற்று அடிக்கலான தீபம் அப்படியே மூக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இங்கே எண்ணங்கள் வரலன்னு சொன்னால் ஆத்மா அருமையாக லயமாக நிற்கும். தியானத்தினுடைய உண்மை நிலைகள் எல்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றாங்க. அப்போ தியானத்துடைய கடைசி நிலைன்னா பிரம்ம ஞானம் என்ற வார்த்தையை போடுறாங்க. யார் என்னை எல்லா பொருட்களிலும் காணவல்லவனோ, என்னிடத்தில் அனைத்தையும் காணவல்லவனோ, அவன் காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நித்தியமும் யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம், சகஜ நிஷ்டை சொல்லுவாங்க. இப்போ இயல்பாகவே மனம் அதிலேயே ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. எந்த செயல் செய்தாலும் ஈஸ்வரப்பரமாகவே பார்க்கக்கூடிய நிலை, இதெல்லாம் மனிதனுக்கு வரும். அதனால் சாதாரணமாக பார்க்குற போது இந்த மனசை அவ்வளோ சீக்கிரமாக பக்குவப்படுத்த முடியாதுன்னு தான் தோணும். ஆனால் வைராக்கியம் இருக்குது, அபியாசம் இருக்குது, ரெண்டையும் பின்பற்றினோம்னு சொன்னாக்கா மனிதன் சாதிக்க முடியாதது என்பது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்ம தரிசனத்திற்கான பிரயத்தனம் எடுக்கின்ற போது இறைவனே நமக்கு துணை செய்கின்றான். அப்போது கொஞ்ச காலத்துக்கு சிரமமாக இருக்குமே தவிர அது தொடர்ந்து போக போக எந்த விதமான இடரும் இல்லாது இந்த தவ வாழ்க்கைக்கு துணையாகவே வாழ்க்கை சூழ்நிலைகளும் மற்ற வாழ்க்கை தேவை எல்லாமே அடங்கி வருகிறத பார்க்கலாம். அதனால் மனிதன் இந்த தியானத்தை பெறுவதற்கு முதல்ல ஏற்கனவே பயிற்சி பெற்ற குருவின் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். அப்போ குரு அந்த பயிற்சியை கொடுப்பது மட்டும் இல்லாது என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய வழிவகைகள் விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ விளக்கங்களையும் நாம் பெற வேண்டும். ஏன்னா தவம் தற்சோதனை ரெண்டுமே இறை ஞானத்தை பெறுவதற்காக துணை செய்யக்கூடியது. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இளைப்பினை நீக்க இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடு இல் முதல்வன், விளைக்கும் தவம் அறமே துணையாமே என்பார் திருமந்திரத்தில். அப்போ தவம் அறம் என்ற இரண்டுமே தான் பிரம்மஞானத்தை பெறுவதற்கு துணை செய்யும். அப்போ தவத்தின் மூலமாக இறை உணர்வு பெறுகின்றோம், அறத்தின் மூலமாக காரியங்களை கர்மயோகமாக மாற்றிக்கொள்கின்றோம். அப்போ இறை உணர்வும் கர்மயோக வாழ்க்கையும் பின்பற்றுகின்ற போது இந்த ஆத்மா தூய்மை பெற்று விடுகின்றது. அப்போ தூய்மை பெற்ற ஆத்மா என்னாதுங்க, பரிசுத்த ஆவி. அப்போ அந்த பரமாத்மாவோடு லயமாகிவிடும். அதனால் துராதீத தீட்சை என்பது கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த தவ நிலையிலே நிற்கிறதுக்கு சிரமம் இருக்கும். ஏன் சிரமப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பரிசுத்தமானது பரமாத்மா, இந்த ஆத்மா என்பது கொஞ்சம் கலங்கப்பட்டது. அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு சில
வினாடிகள் அங்கே லயமான கூட அடுத்து மறுபடியும் கீழே வந்துடும். மறுபடியும் ஒடிங்கி ஒடிங்கி மேலே போய் நின்னா மறுபடியும் கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு துகள் வினாடி அங்கே நிற்குது பாருங்க. அந்த நேரத்தில் இந்த ஆத்மாவில் உள்ள களங்கம் அங்கே கரைக்கிறது, அதனுடைய தூய்மை இங்கே விளங்குகிறது. அப்போ கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்போ அந்த துரியாதீத நிலையிலே மனம் இறைவனோடு கலக்கிற போது நம்முடைய கண்ம வினைகள் எல்லாம் கழிகின்றது, தூய்மை அடைகின்றது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பழக பழக இந்த ஆத்ம தூய்மை அடைய அடைய அந்த நிற்கக்கூடிய நேரம் அதிகமாகிட்டே போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பழக பழக அது சாத்தியமாகிறது. அதனால் தத்துவ விளக்கம் பெறாமல் நமக்கு விவரம் தெரியாதுங்க. அதே சமயத்தில் விளக்கம் பெற்றுவிட்டோம் என்ற கர்வம் வந்துடும். என்ன மாதிரி யார் விவரம் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினச்சி வந்தோமாக்கா அது வித்யா கர்வம். வித்யா கர்வம் வந்தாலும் போச்சு. அதனால் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போ எத்தனை விளக்கம் நமக்கு வந்திருக்கிறதோ அந்த விளக்கத்தின் வழி நம்ம அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதான் ஞானம் என்று பேர். அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்பார் மகரிஷி. அதுதான் ஞானத்துடைய 3ஆம் நிலை, உச்சக்கட்ட நிலை. அப்போ விளக்கத்தை பெற்றது ஒரு ஞானம், தியானத்தின் மூலமாக பெறுவதும் ஒரு ஞானம். ஆனால் உண்மையான ஈஸ்வர தரிசனத்தில் பெறுவது தான் உண்மையான முழுமையான ஞானம். அதுதான் அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்கிறார் மகரிஷி. அது ஒரே நிலை தான், அதில் யாருக்கும் வித்தியாசம் வராது. அதனால் படிப்படியாக நம்ம தியானத்தை முன்னேறிட்டே ஒரு கட்டத்தில் அப்படி நிற்கணும். அப்படி நிற்கின்ற பொழுது தான் மனிதனுக்கு முழுமை நிலை என்பது அனுபவபூர்வமாக பெற முடியும். அப்படி நின்று பழகிவிட்டோம்னாக்க வாழ்க்கையில் என்ன வரும் பாருங்கள், அதுதான் தொண்டு வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதாவது நாம் எண்ணம் சொல் செயல் என்ற 3 நிலைகளாலேயும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரத்தக்க வகையில் செயல்படுவோம். அதனால் யோகியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னாக்க அவனுடைய செயல்களால் யாருக்கும் துன்பம் வராது, இதுதான் அவனுடைய லட்சணம். அப்போ யாருக்கோ துன்பம் வருதோ இல்லையோ அது நமக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பம், அப்போ நாம் அவருடைய மனதை புண்படுத்தாது அவருடைய உணர்ச்சிகளை மதித்து உறவுகளை மதித்து அது தகுந்த வகையில் நம்மை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டோம்னாக்க குடும்பத்தில் எத்தனை இனிமை இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் ஞானத்தை ஏன் மகன் வலியுறுத்துறான்னு சொன்னாக்க குடும்ப வாழ்க்கையை லகுவாக சுகமாக அமைத்து கொள்வது தான். அதனால் இறை ஞானம் என்பது மனிதனுக்கு பெறுவதனால என்ன லாபம் என்றால் உடலிலே நோய்கள் இருக்காது, மனசில் குழப்பம் இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது, வாழ்க்கையிலே வறுமை இருக்காது. அதனால் இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் நம்ம தவம் சரியாக செய்யலேன்னு தான் அர்த்தம், சரிங்களா? இவ்வளோ காலம் பயிற்சி பண்ணுறோம், வீட்டில் பிரச்சனை தெரியல, பொருளாதாரத்தில் குறைவு இருக்குது அப்படின்னாக்க நம்ம சரியாக பயிற்சியை நம்பிக்கையோடு செய்யலைன்னு தான் அர்த்தம். ஆனால் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்கு அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்பார். அப்போ ஞானம் பெறுவதற்கு முன்னாடி பட்டினத்தார் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு வீடு வீடாக போய் பாவத்தை பிச்சான் தேகின்றார் திருவோடு தூக்கிக்கிட்டு. ஆனால் ஞானத்தை உண்மையாக அனுபவத்தில் பெற்ற பிறகு என்ன சொல்கிறாருங்க, எப்படி ஒரு தாயோட கர்ப்பத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அனைத்தும் அந்த தாயோட உடம்புல இருந்தே கொடுத்ததுலவா. அப்போது இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய நிலையில் இருக்குது. அப்போ பிரபஞ்சத்திற்கு இறைவன் தாயாக இருக்கிற போது ஒவ்வொரு ஜீவனுடைய தேவையும் அவன் தானே கொடுப்பான். அப்போ இறைவன் கொடுக்கின்ற போது நான் எதுக்கு போய் இன்னொருத்துக்கிட்ட கையேந்தணும்? அப்போது இந்த உடலுக்கு என்ன தேவையோ அது இதனுடைய தாய் கொடுத்தாகணும். அதனால் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். அதுவும் பணிவாக கொண்டு கொடுக்கணும், தூக்கி போட்டு இருந்தால் சாப்பிட்டு போ அப்படின்னு கொட்டிட்டு போனாலும் சொல்லக்கூடாது. பணிவோட அன்போடு கொடுத்தாதான் ஏற்றுக்கொள்வேன். பெருக்கு அழைத்தாலும் போகேன் அரணே, ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு வா அங்கே போய் உனக்கு விருந்து வைக்கிறேன்னா வேண்டாம். இப்படியே இருந்தேன்னு உடம்பு இழைச்சி போடும், போனால் போகட்டும், அவனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன வந்துச்சு இல்லையா? படைத்த இறைவனுக்கு அக்கறை இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு?
அப்படி அந்த முழுமையான நம்பிக்கை அதுதான் தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கை வரணும்னு சொன்னால் தெய்வத்தை உணர்ந்திருக்க வேண்டும். அதனால தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. இது மிக அருமையான கோட்பாடுங்க இது. ஏன்னா மகான்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அது நம்ம எப்படி நிற்கிறோமோ அப்படி புரியும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமானது. கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒன்றே தான் இல்லைங்களா? பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம் 2, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதனால் யார் அந்த பக்குவத்தை பெற்று விடுகிறார்களோ அவர்களும் தெய்வம் வேறு வேறு கிடையாது. இவர்கள் நடமாடும் தெய்வம், அது அசையாத தெய்வம், அவ்வளோதான். அதனால தான் சிதம்பரத்தில் கொடுத்தாங்க. இங்கே ஆடிக்கிட்டு இருக்குது ரகசியம் என்னன்னா, இது இப்படி இருக்குது, சுத்த வெளியாக கும் இருட்டாக இருக்குது. இப்படி இருந்தது தான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்குது. ஆடி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிரும். அப்போ ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சு பேர் பிடிச்சாங்க, சிட் அம்பலம். அம்பலம்னா ரகசியத்தை தூக்கி உடைக்கிறது, சித் என்றால் உயிர். அப்போ உயிருடைய இயக்கத்தை, இயக்க ரகசியத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் சிற்றம்பலம். அதனால் சிதம்பரம் போயிட்டு போயிட்டு வந்தால் மட்டும் ஞானம் வந்துடுமா? புரிஞ்சுக்கணும் தத்துவத்தையும், அதை புரிந்து கொள்வதற்கு பயிற்சிகளையும் மேற்கொண்டு செய்யணும். அந்த வகையில் இந்த தியானம் என்ற 6வது அத்தியாயத்தை நிறைவு செய்வோம். நாளைய தினம் ஞான விஞ்ஞான யோகம் என்ற 7வது அத்தியாயத்தை தொடங்குகிறோம். வாழ்வளமுடன் தொடங்குகிறோம். வாழ்வளமுடன் தொடங்குகிறோம். வாழ்வளமுடன் தொடங்குகிறோம். வாழ்வளமுடன்.